சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, நீ போனதுல இருந்து நானும் அக்காவும் காட்டு வேலைக்கு கூட போகாம வீடே கெதின்னு கிடக்குறோம். ஓ நினைப்பாவே இருக்குதுடி. நான் சென்னைக்கு வந்து உன்னை ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுவா. ஐயோ அதெல்லாம் வேணாம். ஏண்டி பதற? இல்லம்மா, இப்பதே வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். இங்க யாராவது வந்தா தங்க வைக்க வசதியோ இடமோ இல்லையே. வேலைக்கு போறத நிறுத்தி போட்டு உங்க கூடவும் இருக்க முடியாதுல்ல, அதுதான் சொன்னேன். அதனால என்ன, பஸ்ஸ பிடிச்சு வந்து உன்னைய பாத்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு மறு பஸ் பிடிச்சு ஊருக்கு வந்து சேர போறேன். பாத்தியா, அதுக்குதே வர வேணான்னு சொன்னேன். எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் உனக்கு? அக்காக்கு மாப்பிள்ள அமைஞ்சதும் நான் நிச்சயத்துக்குதே வருவேன். அது வரைக்கும் உன்னைய பார்க்காம எப்படி இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தானே, எல்லாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிருமா, கவலைப்படாதீய. பொறுப்பில்லாம தெரிஞ்ச எனக்கு அக்காவோட வாழ்க்கைய கரை சேர்க்கிற நல்ல பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அத நல்லபடியா முடிச்சு காட்டுவேன். அது வரைக்கும் என்னைய பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். ஏய் பெரிய மனுஷி, போதும். காலையில உனக்கு வேலை இருக்குல்ல, போனை வச்சுட்டு போய் தூங்கு. சரிம்மா, போய் தூங்கு. சரிப்பா. அப்பா, நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு. இப்பவாவது நம்புறீங்களா? வாங்க வந்து சாப்பிடுங்க. வாமா வாங்க. ஆனந்தி, நீ அந்த கார்மெண்ட்ஸ்ல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தோணும். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பாசமான குடும்பத்துக்கு ராணி மாதிரி நீ இருக்கன்னு. என்னதான் உனக்கு பணங்காசு படிப்பும் இல்லைன்னாலும் உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த உறவுலையும் அன்புலையும் உனக்கு எந்த குறையும் இல்லை ஆனந்தி. உன்னை லவ் பண்றத நான் பெருமையா நினைக்கிறேன். சரி, வந்த வேலையை பார்ப்போம். எனக்கு பிடிச்ச ஆனந்திக்கு அவளுக்கு பிடிச்ச இந்த சைக்கிளை அவளுக்கே தெரியாம கிஃப்டா கொடுக்க போறேன். யார் அது? யாரு? டேய், யாரா? டேய் டேய், யாரா அது? நில்லு. டேய் அழப்பா, அழப்பா. டேய் டேய் சுப்பிரமணி, சிவா, டேய் ஓடியாங்கடா, ஓடியாங்கடா, ஓடியாங்கடா. திருடன் வந்துட்டாயா? திருடன் வழியா வந்துட்டான். நீ பேச்சு கோகில எல்லாரையும் கூட்டிட்டு பின்னாடி வழியா போய் அவனை பிடி. நாங்க இப்படி போறோம். டேய் நீங்க இந்த பக்கம் எல்லாரும் உள்ள போங்க, உள்ள போங்க பாரு. உள்ள போ, அதுக்கு ஏதோ தடுத்து இருக்கா பாரு. சீக்கிரம் வாங்கடா, தேடுங்கடா, விடாதீங்க. டேய் அவன் இங்க தான்டா எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். டேய் வெற்றி, நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. சரி, நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. டேய் நீங்க எப்படி போய் தேடுங்க? போங்கடா. நம்ம ஊருக்குள்ளேயே திருடன் பூந்துட்டானா? அண்ணே, திருடன் எங்க இருக்கானே?
எங்க எங்க அடிங்கடா அடிங்கடா போடுங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா திருட வருவேன். புடிங்கடா அவனை. ஏய் விடாதீங்கடா அவனை புடிங்க. யாருடா நீ? ஏய் நில்றா, யாராவது வாங்க, திருட ஓடுறா. அப்பா டேய் ஐயோ என்னம்மா கோயிலா? என்ன யாரு? அப்பா இங்க பாருங்க, சைக்கிள் திருடி ஓடுறான். எந்த பக்கம் போனா? இந்த வாசல் வழியா தான் போறான். ஏய் அவனை அடிச்ச அடியில நகரவே முடியாது ஊரை விட்டு. அழகப்பா நீ இங்கே இரு. டேய் வாங்கடா, ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை பிடிப்போம். வாங்க வாங்கண்ணே. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கடா. ஏய் வாங்கடா. என்னங்க இது? நம்ம ஊர்ல சைக்கிள் எல்லாம் திருடுறாங்க. நம்ம வீட்ல என்ன இருக்கா அதான் திருடுவாங்க. நியாயமான திருடுதான். அப்பா அது ஆனந்தி சைக்கிள் பா. புடிச்சிருவாங்க, எப்படி புடிச்சிருவாங்க. சரி உள்ள வாங்க, வா உள்ள வா. வாடி உள்ள வா. டேய் அந்த பக்கம் பாரு. டேய் இன்னைக்கு விட்டுற கூடாது அவனை. ஏய் நல்லா இருக்குல்லடி. ஏய் நிஷா, கிரவுண்ட் ஃப்ளோரை நல்லா ரெடி பண்ணிருக்காங்கடி. உஷா வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், கிளம்பி போய் வேலையை பாருங்க. போங்க. சரி போலாம். சரி வாடி போலாம். முத்தனா, எதுக்கு இப்ப பாதி பேரை புதுசா ரெடி பண்ண கிரவுண்ட் ஃப்ளோர் கூட்டு வந்தீங்க? புது ஆர்டர் நிறைய கிடைச்சிருக்கான். ப்ரொடக்ஷனை வேற இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேரை புதுசா வேலைக்கு வேற எடுத்திருக்காங்க.